அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் இழந்தது. இதனால் அடிமட்டத்தில் கட்சியை பலப்படுத்த மூத்த நிர்வாகிகள் 10 பேர் அடங்கிய கள ஆய்வுக்குழுவை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமைத்தார். இந்த குழு தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து கட்சியின் நிலவரங்களை ஆய்வு செய்து எடப்பாடி பழனிசாமியிடம் விவரங்களை தெரிவித்துள்ளது. இந்த கள ஆய்வின் முடிவுகள் பொதுக்குழுவில் எதிரொலிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உட்கட்சி தேர்தலை நடத்துவது, டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தொடர்பான தீர்மானங்கள் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் என்று கூறப்படுகிறது. இன்னும் 1.5 ஆண்டுகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் முக்கியத்துவம் பெற்றுள்ள இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி வியூகங்கள் அமைக்கும் அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் கருதப்படுகிறது. தேர்தலுக்கு தயாராவதில் அடுத்த 15 மாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் இந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் உள்ளிட்டவை குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் இந்த பொதுக்குழு அதிமுகவினரை உற்சாகப்படுத்தும் வகையில் இருக்கும் என்று முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கழகத்தை பொறுத்தவரை ஒரு எழுச்சியான இயக்கம், என்றைக்கு அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இயக்கம் என்கிற வகையிலே எடுத்து சொல்வதற்கும் உரிய வசதியாகத்தான் நிச்சயமாக இந்த பொதுக்குழுவை ஒவ்வொரு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி பார்க்கின்றார்கள். ஆனால் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய இடத்தில் உள்ள அதிமுக தலைமை பொதுக்குழு கூட்டத்தில் அடிமட்ட நிர்வாகிகளை பேச வைத்து அவர்களின் மனநிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். நிர்வாகிகள் எல்லாம் மாற்றி அமைக்கணும்னு கூட அடிமட்ட தொண்டர்கள்ட்ட ஒரு குரல் இருக்குது. ஏன்னா 2017 பார்த்தீங்கன்னா 90% இடங்களில் பார்த்தீங்கன்னா அதே பழைய நிர்வாகிகள் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. அது பலவிதமான அதிருப்திகளை கீழ்மட்டத்தில் தொண்டர்கள்ட்ட ஏற்படுத்தியிருக்கிறத பார்க்குறோம். அதோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா கள ஆய்வு கூட்டங்களில் பிரச்சனைகள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஆக்கப்பூர்வமாக இந்த கட்சியை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி பலப்படுத்தணும் போன்ற விஷயங்களை கீழ்மட்டங்கள்லேருந்து இருக்கிற வர ஆலோசனைகளை கேட்டு அதன்படி கட்சியை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ சின்ன பிரச்சனை வேறு அங்கே இருக்கிறதுனால பாஜகவோட இவருடைய உறவு போன்ற விஷயங்கள்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனைகளாக இருக்குது. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான அடித்தளமாக அதிமுக பொதுக்குழு கூட்டம் அமையுமா? முக்கிய முடிவுகள், அதிரடி மாற்றங்கள் நிகழுமா என்பதை தமிழ்நாடு அரசியல் களம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு. கோவில்பட்டி சிறுவன் கொலை வழக்கில் அவரின் வீட்டின் பின்புறத்தில் வசித்து வந்த ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். பல்வேறு கட்ட விசாரணையை தொடர்ந்து 6 நாட்களுக்கு பின் குற்றவாளி கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள காந்திநகர் பகுதியை சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவர் கடந்த 9ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்தார். தனியாக இருந்தவர் காலை 10 மணிக்கு காணாமல் போன நிலையில் மறுநாள் அதிகாலை 5:30 மணிக்கு பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த கொலை வழக்கில் குற்றவாளியை பிடிக்க போலீசார் அதிரடி வேட்டையில் இறங்கினர். இருப்பினும் குற்றவாளியை நெருங்க முடியாததால் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையில் 2 ADSPக்கள் மற்றும் 4 DSPக்கள் மற்றும் தூத்துக்குடி, நெல்லை போலீசார் என்று 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. சிறுவன் வீட்டு பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் சோதனை நடத்திய போலீசார் 50க்கும் மேற்பட்டவர்களை அழைத்து தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். அதில் 9 பேரை ரகசிய இடத்தில் வைத்து துருவி விசாரணை நடத்தினர். இருந்த போதும் குற்றவாளியை பிடிக்க முடியாததால் கடந்த 12ஆம் தேதி சிறுவனின் பெற்றோர் மற்றும் அவரின் தாத்தா என்று 3 பேர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றனர். பண்ணதான்
செய்வேன். என் பிள்ளைக்கு நீதி 12 மணிக்கு கிடைக்கணும். இல்ல நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என் செத்த பிள்ளை வராது. ஆனா என் பிள்ளைக்கு செத்ததுக்கு நீதி கிடைக்கணும். நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நீதி கிடைக்கிற படத்துல உடனே கண்டுபிடிச்சு கொடுங்க யாரு கொண்டான்னு. நாளை இருக்காதீங்க, நாளை கடத்தாதீங்க. என் பிள்ளை செத்தவங்க தப்பிச்சு போயிருவாங்க. நாளை மட்டும் கடத்தாதீங்க. உடனடியாக உறவினர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி 3 பேரின் உயிரையும் காப்பாற்றினர். அதே வேளையில் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் அந்த பகுதியை சேர்ந்தவர்களை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி போலீசார் அடித்து மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி கோவில்பட்டி பிரதான சாலையில் சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்த போலீசார் வாகனத்தில் ஏற்றி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் 10 வயது சிறுவன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியை கைது செய்திருப்பதாக தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தகவல் தெரிவித்திருக்கிறார். சார், இதுல இந்த சிறுவன் வழக்கில் எதுவும் அக்யூஸ் நமக்கு காட்டியிருக்குமா சார்? ஆமாம், மோஸ்ட்லி வி வில் ரெக்கார்ட் அரெஸ்ட் டுடே. சரிங்க சார். ஓகே சார். கருப்பசாமி சார் ஆட்டோ டிரைவர். ஆமாம், செக்ஷுவல் மோட்டிவில் வந்து அஃபென்ஸ் மாதிரி தான் தெரியாது. மோஸ்ட்லி வில் சார் ரெக்கார்ட் அரெஸ்ட். ஓகே சார். ஓகே சார். சிறுவன் கொலை வழக்கில் அவரின் வீட்டின் பின்புறம் வசிக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி என்பவர்தான் குற்றவாளி என்பது உறுதியாகி இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர் சம்பவத்தன்று சிறுவனை பலவந்தமாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் அந்த பகுதியில் இருந்த இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களை அழைத்து விசாரித்துள்ளனர். அப்போது ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி பற்றி சில தகவல்களை கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி தான் முக்கிய குற்றவாளி என்பதை அடையாளம் கண்டு கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சிறுவன் காணாமல் போனது முதல் அவருடைய உடலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது வரை ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி உடன் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் போலீசாருடன் சேர்ந்து சிறுவனை தேடுவது போன்று அவர் நாடகமாடியதும் அம்பலமாக்கியுள்ளார். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இது மேலும் வலுப்பெற்று இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. இது தமிழ்நாடு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்பதால் வரும் நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் மற்றும் காரைக்காலிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. நாளை மறுநாள் நாகை, திருவாரூர், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல வரும்